ஒரு அடிஷ்னல் டிசிபி இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து அவங்களோட பேரை சொல்லிட்டு வாதாடிட்டு இருக்காங்க ஒரு அட்வொகேட். அந்த டிசிபி வந்து எல்லாரும் கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போயிட்டு இருக்கு, பலார்னு கண்ணத்துல ஒரு அறை. அந்த அறை எதுக்கு விழுந்ததுன்னு அவ வந்து ஷாக் ஆகி அங்க நின்னு பார்த்துட்டு இருக்கா. திருப்பி போயிட்டு தோளை தட்டி கேக்குறா. Cameras don't lie, and this act of police success has been caught on camera. The video is from the 20th of July, and that's the protest at Jantar Mantar that I'm talking about. Additional DCP Northeast District Sandeep Lamba is seen slapping a woman protester. There is no visible provocation, as you can see in the moments captured on camera. The Delhi police have said their personnel were brutally thrashed that day, that antisocial elements were involved in the violence, and several protesters, remember, were detained or arrested. But what happens when the violence is perpetrated by someone in uniform? எதுக்கு பண்ணீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி என்னது இது? என்ன நடக்கிறது? இது ஒரு ஒற்றுமையான நாடு. இந்த ஒற்றுமையை வந்து எத்தனை பேர் வந்து கலைக்க பாக்குறாங்க பாருங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு மனசுல. இன்னொன்னு ஒரு வீடியோ நேத்து தான் பார்த்தேன். அதுல வந்து ஏன்னா எனக்கு தூக்கம் வரல, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இவரை கூப்பிட்டேன். எங்கேயாவது ஏதாவது நடக்கிறதா, நான் வரணும், பேசணும், என் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நான் வந்தேன். வணக்கம் மக்களை, பார்த்தீங்களா என்ன நடக்குது நம்ம இந்திய நாட்டில்? தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் ரிசைன் பண்ணாமல், அவர் டிஸ்மிஸ் பண்ணாமல் நம்ம நாட்டு 86 இன்ச்சு 56 இன்ச்சு பிரதமர் மோடி அவர்கள் அவரை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். எதற்கு ஏன்னு தெரியவில்லை. நீட்டு பேப்பரு ஒரு தடவை கசிஞ்சால் பரவாயில்ல, பல வாட்டி நூற்றுக்கணக்கான தடவை கசிந்து விட்டது. அதை வந்து எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளுங்க? எப்படி மக்களை விடுங்க? படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஏற்றுக்குவாங்க? நீங்கள் கஷ்டப்பட்டு 12வது வரைக்கும் படிச்சிட்ட பிறகு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவீங்க, வந்தப்போ கூட அதை ஏற்றுக்காமல் நீங்கள் நீட்டுன்னு வைப்பீங்க. அந்த நீட்டு இன்னும் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் உள்ள பேப்பர் நீங்கள் கசிய விடுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்க. நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இது என்ன கதை? இதை கேட்டால் வந்து மக்களை அடிக்கிறது. இது எங்கே போய் முடியும் இந்த கதை? இது ஒரு அராஜகம் தானே இது. இந்த அராஜகத்தை கேட்குறது யார் இருக்கா? அதுக்கு தான் இந்த போராட்டம் நடக்குது. மக்களை நீங்கள் வந்து அராஜகத்தினால் வெற்றி பெறலாம் என்று எதுவுமே நடக்க முடியாது. இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய ஹிட்லராக இருந்தால் கூட கடைசியில் சாவு அவனுக்கு நிச்சயம். அதே தான் கதை தான். இப்போ இந்த மாதிரி வந்து அராஜகத்தினாலும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அடித்து அவங்கள வந்து நீங்கள் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு தப்புக்கு மேலே பல தப்பு செய்தால் இது உங்களுக்கே அழிவாக முடியும். உடனே இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுங்கள். இந்த தர்மேந்திர பிரதான் அந்த ஆளுக்கு வந்து உடனே வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. இதுதான் மக்களின் கோரிக்கை கூட. ஆனால் நம்ம ஊர் தற்கொலைகளை என்ன செஞ்சாங்கன்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வீடியோ தான் வருது. மக்களே பாருங்கள், சொல்லுவாங்க ஊடு பற்றிக்கிட்டு இருக்குது, மன்னன் வந்து பிடியில் வசிக்கிறான்னு சொல்லுவாங்க. எகிப்து ஏதோ ஒரு ஊரில் அரசாங்கத்தில் அதே தான் நடக்குது பாருங்கள். இது ஒரு பக்கம், இதுவும் இந்தியா தான். அங்கே அடிபட்டு படிப்புக்காக நீட்டுக்காக தன் உயிரை பணையம் வச்சு செய்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எனக்கு அவரை தான் பிடிக்கும், புருஷனை கூட பிடிக்காதுன்னு சொல்கிற நாடாக இருக்குது தமிழ்நாடு. இதை போய் ஜனநாயகம் ஏற்கனவே தான் லீக் ஆகிடுச்சு, அவரே லீக் பண்ணி எல்லாம் வந்துச்சு. அந்த படத்துக்காக தற்கொலைகள் ஆட்டும் ஆட்டத்தை பாருங்கள். அவன் வந்து மக்கள் இதெல்லாம் படிக்காத கூட்டத்தங்களில் எப்படி இருக்கிறது பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த கூட்டத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? அதனால தான் தமிழ்நாடு எந்த லெவலுக்கு போகுதுன்னு தெரியல. அதனால் நான் முதல்ல உள்ள அரசாங்கம் நல்ல அரசாங்கம், இப்போ உள்ள அரசாங்கம் கெட்ட அரசாங்கம்னு சொல்ல வரல. இருக்கிற அரசாங்கத்தை ஒழுங்காக நடத்தக்கூடிய தலைவனை இன்னும் வரலன்னு சொல்ல தான் சொல்ல வரான். அதனால் மக்களுக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல அறிவார்ந்த உள்ள சமூகம், அறிவார்ந்த உள்ள ஒரு தலைவர் இன்னும் வரலை.
அதனால் தமிழ்நாடு எந்த கதிக்கு போகணும்னு தெரியல. இது என்றைக்கு நடக்குமோ? ஓகே, பார்ப்போம் என்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Nothing can stop Vijay fans today. It has been pouring here in Mumbai, but you can hear the slogans going strong and steady here. People are அக்கா வந்து என்டிடிவிலேருந்து வந்துட்டாங்க நார்த் இந்தியாவிலேருந்து. நார்த் இந்தியாவில் நடக்குது காக்ரோச் அந்த ப்ரோக்ராம் ஜந்தர் மந்தலாவும் சாவுறான். அதை விட்டுட்டு இங்கேருந்து வந்து உங்களுக்கு ப்ரெஸ்ஸுனாக்கா அவங்களுக்கு அந்த இது வரணும், உங்களுக்கு அந்த வேல்யூவேஷன் வரணும், உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஏறணும், ரேட்டு ஏறணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு. அதனால் வந்து கண்டது எது வேணாலும் அந்த ப்ரெஸ்ஸு இந்த நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இதனால் மக்கள் என்ன செய்வாங்க? கண்டவனே ஏற்றி விட்றது. அதனால் அவன் இஷ்டத்துக்கு எது ஒன்று உண்மை நியூஸ் எது ஃபேக் நியூஸ் எதுன்னு தெரிய மாட்டுது. பாருங்கள், மக்களுக்கு என்ன ஏதுன்னு புரியல. எது வந்து உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி தான் எங்கே போய் முடியும் இந்த நாடுன்னு தெரியல. நாடு நாசமாக தான் போகும்.